குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற மெத்தட் என்னன்னா காஸ் ஜகோபி மெத்தட். இந்த ஜகோபி மெத்தட்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல என்ன பண்றோம்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் யூசிங் ஜகோபிஸ் ஐட்ரேஷன் மெத்தட். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 3 சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3x plus 4y plus 15z equal to 54.8. Second equation x plus 12y plus 3z equal to 39.66. Third equation 10x plus y minus 2z equal to 7.74. 3 equation simultaneous equation கொடுத்திருக்காங்க. இத காஸ் ஜகோபி மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இப்போ காஸ் ஜகோபி மெத்தட் சால்வ் பண்றப்போ என்ன பண்றோம்னா ஒரு 2 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா check the equation diagonally dominant or not. இத ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். டயகனலா இருக்கா இல்லையா, டாமினன்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணனும். அதல ஃபர்ஸ்ட் given equation அப்படியே எழுதிறோம். இது எப்படி செக் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயுமே x ஓட கோஎஃபிஷியன்ட், y ஓட கோஎஃபிஷியன்ட், z ஓட கோஎஃபிஷியன்ட் இத ஒரு மேட்ரிக்ஸா எழுதணும் அப்படின்னா இங்க வந்து 3, இங்க 4, இங்க 15. இங்க நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இங்க 1, இங்க 12, இங்க 3. தேர்ட் ஈக்குவேஷன்ல இங்க 10 இதோட கோஎஃபிஷியன்ட் y 1, நெக்ஸ்ட் இங்க வந்து -2. சோ இத மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதணும் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ரோல எது மேக்ஸிமம் நம்பர்னு பார்க்கணும். அதுதான் டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். செகண்ட் ரோல 12 இதுதான் மேக்ஸிமம் நம்பர், இது டாமினேட் பண்ணுது. மத்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இதுதான் பெரிய நம்பர். சோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் 10 தான் பெரிய நம்பர். இத ரெண்டே ஆட் பண்ணாலும் 3 தான் வரும். இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணனும். இப்போ இங்க பார்த்தோம்னா 10. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z டாமினன்ட், செகண்ட் ஈக்குவேஷன்ல y டாமினன்ட், தேர்ட் ஈக்குவேஷன்ல x டாமினன்ட். அப்போ டாமினன்ட் அப்படினா டயகனலி டாமினன்ட் அப்படினு செக் பண்ணனும். அப்போ இந்த டயகனல்ல வர்ற எலிமெண்ட் மட்டும் தான் டாமினன்ட்டா இருக்கணும். அத தான் நம்ம செக் பண்ணனும். அப்ப அப்படி மாத்தணும் அப்படினா எந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணனும்னு பார்க்கணும். இப்போ தேர்ட் ரோ எடுத்துட்டோம்னா 10 தான் டாமினன்ட். அப்போ இத வந்து மேலயும் அந்த ஃபர்ஸ்ட் ரோவை கீழேயும் கொண்டு வந்தோம்னா மேட்ச் ஆகும். இங்க பாருங்க. அப்போ 10 1 -2 செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். ஏனா செகண்ட் தான் y தான் டாமினன்ட். அப்போ 1 12 இங்க 3 இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 3 4 15. இப்போ இத பாருங்க 10 12 15 இப்போ டயகனலி டாமினன்ட்டா மாறிடும். சோ இதுதான் டாமினன்ட்டா நம்ம மாத்துறோம். அப்போ given ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படினா செக் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து z டாமினன்ட், செகண்ட் ஈக்குவேஷன் y டாமினன்ட், தேர்ட் ஈக்குவேஷன் x டாமினன்ட். அப்போ இது வந்து obviously the equations are not diagonally dominant அப்படின்னு நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் அத டாமினன்ட்டா மாத்துறோம். here 10x plus y minus 2z equal to 7.74 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த பாரு இதன்படி நம்ம மாத்திருக்கோம். இங்க அந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தேர்டாவும் மாத்தி எழுதிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிறோம். இங்க x plus 12y plus 3z equal to 39.66. இது வந்து 3x plus 4y plus 15z equal to 54.8. சோ இப்போ பார்த்தோம்னா diagonally dominant. இங்க இதே போல அப்படியே இங்க எடுத்து எழுதிட்டோம். சோ now the equations are diagonally dominant. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. டாமினன்ட்டா இருக்குன்னு நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 2 போறோம். என்ன பண்றோம்? the given equations becomes இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாத்துறோம் அப்படினா diagonally dominant-ஆ மாத்துனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை x மட்டும் வச்சிட்டு மத்த எல்லாமே ரைட் சைடு கொண்டு போறோம். அப்ப இங்க வந்து பாருங்க இங்க பிளஸ் y வந்து மைனஸ் y ஆ மாறிடும், -2z plus 2z ஆ மாறிடும். இங்க 7.74 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் 10 இங்க போறப்ப டினாமினேட்டர்ல போயிடும். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து y மட்டும் லெஃப்ட் சைடு வச்சிட்டு மத்த எல்லாமே ரைட் சைடு கொண்டு போறோம். அப்ப இங்க வந்து 39.66 அப்படியே இருக்கு. இந்த பிளஸ் x இங்க மைனஸ் x ஆ மாறிடுது. 3z இங்க -3z. இந்த 12y மல்டிப்ளிகேஷன் இருக்கனால இங்க டினாமினேட்டர்ல 1/12 அப்படினு வந்திருக்கு. அதே போல z மட்டும் வச்சுட்டோம் அப்படினா 1/15 into 54.8 minus 3x minus 4y. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. சோ இது வரைக்கும் ஸ்டெப் 2 முடிஞ்சது. இதுக்கு அப்புறம் தான் ஐட்ரேஷன் போறோம். ஐட்ரேஷன் வந்து எத்தனை ஐட்ரேஷனோ அந்த ஐட்ரேஷன் வரைக்கும் போகணும். அந்த ஐட்ரேஷன் எப்ப வரும்னா 2 x y z ஓட வேல்யூ வந்து எப்ப சேமா வருதோ அது வரைக்கும் போகணும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இனிஷியல் வேல்யூ x = 0, y = 0, z = 0. காஸ் ஜகோபி மெத்தட் எடுத்துட்டோம்னாலே 3ஓட வேல்யூவும் 0 தான் இருக்கணும் இனிஷியல் வேல்யூ. இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படினா இந்த given ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம எழுதிருப்போம் x = 1/10 7.74 minus y 2z plus 2z இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். இதுல இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்றோம்னா x y z மூணுக்குமே 0 போடுறோம். அப்ப y க்கு 0 z க்கு 0. அப்ப 7.74 divided by 10 அப்படினு போடுறோம். இத வந்து என்ன ஆன்சர் வருது அப்படினு பார்த்தோம்னா இங்க வந்து 0.774 அதான் நம்ம இங்க எழுதுறோம். இது x1 ன்னு சொல்லிட்டு. இதே போல நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் y க்கு போறோம். y நம்ம என்ன ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா 1 divided by 12 into 39.66 minus x minus 3z இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நான் போட்டுறோம். இதுல x க்கும் z க்கும் 0, x z 0 அப்ளை பண்ணோம் அப்படினா 39.6 divided by 12 கால்குலேட்டர் போடிங்கனா y1 வந்து 3.305 அப்படினு வரும். இதே போல z இது எல்லாமே என்ன பண்றோம் அப்படினா நம்ம கால்குலேட்டர்ல டைரக்டா அப்ளிகேஷன்ல அந்த ஈக்குவேஷனை முன்னாடியே இன்சர்ட் பண்ணிட்டு
டைரக்டா நம்ம வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். சோ அது எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி தருவேன். சோ இதே போல 3 இஜெட்டோட வேல்யூ x1 y1 z1 கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா செகண்ட் ஐட்ரேஷன் போறோம். எதனால செகண்ட் ஐட்ரேஷன் போறோம்? இந்த x1 ஓட வேல்யூ செகண்ட் ஐட்ரேஷன்ல x2 ஓட வேல்யூ எப்போ சேமா வருது அப்படின்னு பார்க்கணும். அதே போல y1 ஓட வேல்யூ y2 ஓட வேல்யூ சேமா வருதான்னு செக் பண்ணணும். z1 ஓட வேல்யூ z2 ஓட வேல்யூ சேமா வருதா அப்படின்னு செக் பண்ணணும். சோ எந்த ஐட்ரேஷன்ல ரெண்டு ஐட்ரேஷன்ல சேமா வருதோ அது வரைக்கும் நம்மளோட ஐட்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். எல்லாமே வந்து கால்குலேஷன்ல தான் போடணும். கால்குலேட்டர்ல இந்த ஈக்குவேஷனை இன்செர்ட் பண்ணிட்டு x y z இதுக்கு வேல்யூ மட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணோம்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். சோ அதன்படி அப்படியே செக் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ப்ராப்ளத்துல தேர்ட் ஐட்ரேஷன்ல சேமா வரல, ஃபோர்த் ஐட்ரேஷன் சேமா வரல, ஃபிஃப்த் ஐட்ரேஷன் x5 வந்து 1.0742, y5 equal to 2.5252, z5 equal to 2.7665. சோ இங்க வந்தோம்னா சிக்ஸ்த் ஐட்ரேஷனும் செவன்த் ஐட்ரேஷன் தான் சேமா வருது. நீங்க செக் பண்ணி பாருங்க. x5 வந்து 1.70748, இங்க 1.0746. சோ ஏன்னா இங்க 3 டெசிமல் பாயிண்ட்ஸ்ங்கறதால 074, இங்க 074, இங்க y6 வந்து 2.5239, இங்க 2.5242. சோ 3 டெசிமல்ஸ் பாயிண்ட் வந்து சேமா இருக்கு. இங்க 5 க்கு மேல இருக்கனால 4 ஆ மாறிடும். இங்க z6 பார்த்தோம்னா 2.7651, இங்க 2.7654. சோ 3 டெசிமல் பிளேसेस சேமா இருக்கு. சோ 6th ஐட்ரேஷன் 7th ஐட்ரேஷன் சேமா வரதுனால நம்ம அந்த ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? The 6th and 7th iteration are very negligible. So therefore the three places of decimals la x equal to 1.075, y equal to 2.524, z equal to 2.765. So இது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். எல்லாமே ஃபார்முலா பேசிக்ல தான் போடுறோம். இந்த ஃபார்முலாஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட்டர்ல இன்சர்ட் பண்ணி x க்கும் y க்கும் z க்கும் வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட்டர்ல போட்டோம்னா டைரக்டா ஆன்சர் கால்குலேட்டர் கொடுத்துரும். ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்.